இன்று காலை வந்து உணவு பாதுகாப்பு எனக்கு வந்து ஃபோன் மூலம் வந்து எனக்கு வந்து புகார் வந்த தகவலை எடுத்து மாவட்ட நிலைமையில் உத்தரவுல வந்து சம்மந்தப்பட்ட கடையில் வந்து ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செய்ததில் பார்த்தா அந்த பால் வந்து புழு இருந்தது உண்மையாக தெரிய வந்தது. எல்லாத்தையும் கட் பண்ணி ஊற்றிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் நம்பர் நோட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா கடைகளும் நகராட்சியில் எல்லா பகுதிகளிலும் உள்ள கடைகளில் வந்து ஆய்வு செஞ்சு அதை உணவு அந்த பேட்ச் நம்பரில் இருக்கிற உணவு பால் பாக்கெட்டுகளெல்லாம் உணவு மாதிரிகள் எடுத்து பகுப்பாய்வுக்கு அனுப்பப்படும். அனுப்பப்பட்ட முடிவுகளின்படி வந்து அது சம்பந்தப்பட்ட அந்த பால் ஆவி நீர் மேல் நடவடிக்கை எடுக்கும் தெரிவிக்கும். தேநீர் கடையுடைய பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட பாலில் புழு மிதந்ததாக வெளியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாலில் உள்ள புழுவை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள். நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போற வழியில தேநீர் கடை ஒண்ணு செயல்பட்டு வருது. இந்த கடையோடைய உரிமையாளர் உழவர் சந்தைக்கு போய் அங்க இருக்கிற ஒரு கடையில இருந்து பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை தொடர்ந்து கடைக்கு வந்து பாலை சூடு செய்யறதுக்காக பாத்திரத்துல பாக்கெட்டை பிரிச்சு கடைக்காரர் ஊத்துனதா சொல்லப்படுது. அப்போ பால் முழுக்க வெள்ளை புழக்கள் மிதந்த கண்டு கடைக்காரர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து உடனடியா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிச்சதாகவும் சொல்லப்படுது. தகவலின் பேர்ல விரைஞ்சு வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பாக்கெட் பால்ல இருந்த புழுக்களை பத்தி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த பால் பாக்கெட்டை சோதனை செஞ்ச போது அந்த எண்ட்ல இருக்கிற பால் பாக்கெட்டுகள் கடைகளுக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கடைகளிலும் இருக்கிற இந்த எண் கொண்ட பால் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்ய போறதாகவும் அந்த வரிசை இருக்கிற பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு தெரிவிச்சதாகவும் அதை தொடர்ந்து ஆய்வறிக்கை வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல அதிகமான மக்கள் இந்த பாலை பயன்படுத்திட்டு வர நிலையில இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ஆவின் பால் நிறுவனம் சார்பில் விளக்கம் அளிச்சதா சொல்லப்படுது. பால்ல புழு வருது அப்படிங்கிறது வந்து சயின்டிபிக்கா வந்து நடக்காத விஷயம். ஏற்கனவே ஓபன் பண்ணி காய்ச்சின பால்ல எங்க பாலை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆவின்ல இருந்துச்சுன்னு சொல்லி ஆவின்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு அவப்பேரை ஏற்படுத்துறதுக்காக செய்த வேலை. அது எப்படி இன்டென்ஷனா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும். சார் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல பால் வாங்கினா புழு இருக்கு. ஆனா அப்படி செய்யாம அவங்க மீடியாவை தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்தாரு, அவர் கடமை செஞ்சாரு. அந்த பால் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டாரு. அந்த பேட்ச் நம்பர் நோட் பண்ணிட்டு போய் அந்த சாம்பிள் எங்கெங்க இருந்துச்சோ பூத்துல இருந்துச்சோ அதையும் எடுத்துக்கிட்டாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல புழு இருக்கணும் இல்லையா, அதனால அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. சரிங்களா? அதனால வந்து இது பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுமக்களுக்கு வந்து அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். பாலை பத்தி ஓபன் பண்ணாத பாலுக்குள்ள ஆக்சஸ் பண்ணாத பாலுக்குள்ள முட்டை வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, லார்வா வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்க எத்தனை நாள் 20 நாள் 30 நாள் ஓபன் பண்ணாம ஒரு பால் பாக்கெட் வச்சுட்டா கூட அந்த பால் கெட்டு போகும். பால் வந்து தயிரா மாதிரி கெட்டு போயிடும். ஓபன் பண்ணா வாடைக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு லார்வா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. லார்வா எப்போ வரும்னா போய் உட்காரணும், அதுல முட்டை போடணும், அந்த முட்டை வந்து பொரிக்கணும். இதுக்கு வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர் வேணும். ஸோ இன்னைக்கு நடந்தது வந்து திட்டமிட்ட ஒரு சதிமா தான் இருக்கு. இதை நாங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், என்கொயரி பண்ண போறோம் சார். நமக்கு வந்து 9500 லிட்டர் தேவைப்படுது சார். இன்னைக்கு வந்த பால் 9500. இவர் கம்ப்ளைண்ட் சொல்றது 1.5 லிட்டர் 3 பாக்கெட்டா 3 பாக்கெட் ஒரு பாக்கெட். ஆக 9500 லிட்டர்னா கிட்டத்தட்ட 18,000 பாக்கெட் வந்து மக்கள்கிட்ட போயிருக்கு. எங்க இருந்து எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல. ஸோ இந்த ஒரு பாக்கெட்ல மட்டும் இவர் கம்ப்ளைண்ட் சொல்றாருன்னா இது ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறது. லார்வா வந்து சார் முட்டை போட்டு வந்து ஒரு 6 மணில இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள வந்து பொரிச்சிடும். ஏன்னா அவங்க கடை வந்து நாங்க ஒரு 2 நாள் ஓபன் பண்ணலன்னு இல்ல அது பழைய பால் வச்சிருந்திருக்காரு. அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாம நான் அவரை குற்றச்சாட்டை விரும்பல. தெரியாம கூட அவர் வேற நினைப்புல கூட கட் பண்ணி ஊத்திருக்கலாம். ஓனருக்கு பதில் சொல்ல முடியாது, திட்டுவாருன்னு சொல்லி கூட அவர் மாற்றி சொல்லிருக்கலாம். இப்ப இன்டென்ஷனா இருந்தாலும் இன்டென்ஷன் இல்லாட்டி கூட ஆவின் பேர் இன்னைக்கு கெடுது. பெரிய ஒரு நிறுவனம் வந்து மக்களுக்கு வந்து சந்தேகப்பட மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அது வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. எங்க நிறுவனத்துக்கு நாங்க குவாலிட்டி அசூரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நாங்க வந்து குவாலிஃபைடு பெர்சன்ஸ் வச்சு செக் பண்றோம். கஸ்டமருக்கு வந்து தரமான பால் கொடுக்குறங்கிறதுல வந்து ஆவின் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுல. அதுல இந்த மாதிரி வரும்போது உங்களை கூப்பிட்டு நாங்க வந்து மக்களுக்கு எங்களுடைய கருத்து சொல்றது எங்களுடைய கடமைங்கிறனால சொல்றோம். அது தப்பு நடந்திருக்கு சார். அவரோட கவனக்குறைவு.
அதை வந்து அவர் ஓனர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு கூட அவர் இதை பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்களே போய் வாங்கி, நான் சொல்றதே வாங்கி பாருங்க, ஒரு பாக்கெட்டை வச்சு பாருங்க, 10 நாள் கழிச்சு கூட நீங்க ஓபன் பண்ணுங்க, பால் கெட்டு போய் ஸ்மெல் அடிக்க முடியாது, அதுல லார்வா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆக்சஸ் இருக்காது, ஈ வந்து உட்காராது.